ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 501 முக்கிய அம்சங்களை உள்ளடக்கிய நீண்ட தேர்தல் அறிக்கை இது. 2006 அந்த தேர்தலை புரட்டி போட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை என்று சொன்னால் மிகையல்ல. 2 ரூபாய்க்கு அரிசி, கலர் டிவி உள்ளிட்ட அம்சங்கள் அந்த தேர்தலை புரட்டி போட்டு இந்த சூழலை மாற்றியதுல ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருந்தது. இம்முறையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இலவச அறிவிப்புகள் எல்லாம் இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில அப்படி கவர்ச்சிகரமான இலவச திட்டங்கள் இல்லை என்றாலும் கூட பல சமூக நல திட்டங்கள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சமூக நல திட்டங்கள்ல மேம்பாடு என பல புதிய அம்சங்களோடு இந்த தேர்தல் அறிக்கையானது வெளிவந்திருக்கிறது. மதுவிலக்குக்கு தனி சட்டம், லோகாயுக்தா சட்டம், சேவை பெறும் உரிமை சட்டம், கடன் தள்ளுபடி, விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி, மாணவர்களுடைய கடன் தள்ளுபடி, பால் விலை குறைப்பு, விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் அப்படின்னு பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கையாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது. இது திருப்பத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் அதிமுகவுடைய தோழமை இயக்கமான தமிழ் மாநில முஸ்லீம் லீகுடைய தலைவர், அந்த அணியுடைய கடையநல்லூர் வேட்பாளர் திரு ஷேக் தாவூத் அவர்கள், மற்றும் நம்முடைய இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புத்துறை செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு TKS இளங்கோவன் அவர்கள் இணைகிறார், மற்றும் தர்மபுரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த டாக்டர் செந்தில் அவர்களும் இன்னும் சற்று இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தற்போது இணைகிறார்கள். முதல் கேள்வி திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான். வாஷிங் மிஷின் இருக்கும், பிரிட்ஜ் இருக்கும், ஸ்மார்ட் போன் எல்லாருக்கும் இருக்கும். இப்படி எதிர்பார்ப்புகள் ரெக்கை கட்டி பிறந்தது, ஊகங்கள் வதந்திகள் ரெக்கை கட்டி பிறந்தது. ஆனால் அதுல பல அம்சங்கள் இல்லை. இலவச கவர்ச்சிகரமான இலவசங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இட் இஸ் மோர் பிராக்மேட்டிக், லெஸ் பாப்புலிஸ்ட், ஜனரஞ்சகமா நடைமுறைக்கு ஏற்றதா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிடில் பாத்த எடுத்த ஒரு தேர்தல் அறிக்கையா பார்க்கலாம். நிச்சயமா. ஏங்க இப்படி கவுத்துட்டீங்க அப்படின்னு இளங்கோவங்கிட்ட மெம்பர் ஆஃப் த கமிட்டி அவர்கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. பட் அதை தாண்டி நம்ம யோசிச்சோம்னா, இவங்க எப்ப அந்த கமிட்டி அறிவிச்சாங்கன்னா ஜூலை மாசம் 27ஆம் தேதி ஏதோ அறிவிச்சிருக்காங்க. அப்போ இருந்து சென்னையில சிட்டிங் நடத்துறாங்க, அப்புறம் ஒரு 6 சவுத்துக்கு போறாங்க, அங்க ஒரு சிட்டிங் நடத்துறாங்க. இது மாதிரி ஒரு 6 இடத்துல சிட்டிங் நடத்தி இருக்காங்க. அதன் பிறகு இந்த நமக்கு நாமே ஸ்டாலினுடைய அந்த பயணத்துல வந்து ஏறத்தாழ ஒரு 4.5 லட்சம் மனுக்கள், கடிதங்கள் எல்லாம் சேர்த்து இவங்க வந்து அது செக்ரிகேட் பண்ணி அதுல என்னென்ன மேட்டர் இருக்குன்னு பார்த்து அதையும் இவங்க உட்கொள்றாங்க. சோ இப்ப கனிமொழியோட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அப்ப அவங்க கூடுறது சொல்றது என்னன்னா, நாங்க எழுதல, இது மக்கள் எழுதி இருக்காங்க இந்த இதுன்னு சொல்றாங்க. சோ அப்படி நாம பார்த்தா கூட இதுல எவ்வளவோ அம்சங்கள் வரவேற்கக்கூடியதா இருக்குது. டெஃபினெட்லி அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் அது எல்லாருமே பொதுவாகவே வரவேற்கிறாங்க. ஏன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம் வந்து இந்தியா ஒட்டுக்குமே இப்போ வந்து பெரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மான்சூன் அது பெரிய ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கிறது. அப்போ அதற்காக என்னென்ன சலுகைகள் செய்ய முடியுமோ அத்தனை சலுகை செந்திலுடைய கட்சி, டாக்டர் செந்திலுடைய கட்சி சொல்கிறது, இது பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய விஷயம், எங்கள்கிட்ட இருந்து காப்பி அடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த விவசாயிகளுக்கான பட்ஜெட். நல்லதுதான், யாரு காப்பி அடித்தால், அதாவது இந்த இதுல இருக்கிற அம்சங்கள், இந்த 501 அம்சங்கள் வந்து எந்த அரசாங்கம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது நிச்சயமாக ஒரு அந்த அரசாங்கம் செயல்படும் ஒரு அரசாங்கமா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் மேனிபெஸ்டோ, அதாவது மாவட்ட அளவில் கூட மேனிபெஸ்டோஸ் கொண்டு வந்திருக்காங்க. அங்க அது குறிப்பான பிரச்சனைகள் இருக்கும். திருச்சியில் இருக்கிற பிரச்சனை சென்னையில் இருக்காது, அந்த மாதிரி இதெல்லாம். அதே மாதிரி எனக்கு இருக்கு இதுல 2 பிரச்சனைகள் தான் இருக்கு. எவ்வளவுதான் வாழ்த்தினாலும் போதாது என்று நான் நினைக்கிறேன். ஆனாலும் பிரச்சனைகள் இருக்கு. ஒன்னு வந்து இந்த மதுவிலக்கு, 2வது வந்து இந்த மேரேஜ் அசிஸ்டன்ஸ், இந்த கல்யாணத்துக்கான பிரச்சனை. வரவேற்கத்தக்க அம்சங்கள். மதுவிலக்கு வருவதுங்கிறது ஏறத்தாழ இன்னைக்கு ஒரு கருத்தொற்றுமை உருவாயிருக்கு. அதை ஏற்காத அதிமுக கூட ஏத்திருக்கு. அதை கொண்டு வரேன்னு திமுக சொல்றதுல வருத்தத்துக்கோ அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு முன்னால வந்து இந்த விவாதத்துக்கான அசிஸ்டன்ட் வந்து யாரு கொடுக்கறாங்கன்னா,
பெரும்பாலான அது அதிமுக சரி திமுக கட்சி ஆளுகளுக்கு தான் போய் சேருது. இதுல வந்து எவ்வளவோ அண்டர்சர்விங் ஆளுகளுக்கு அது போய் சேருது. இதுல வந்து ஹை கரப்ஷன் பாசிபிலிட்டிஸ் எல்லா நிலையிலும் இருக்கு. அது யார் அது இம்ப்ளிமெண்டிங் அத்தாரிட்டிங்கிறது ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரியா இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் அது அங்க வருது. அதே மாதிரி இதுல என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. ஆனா அப்ளை பண்ற எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அதனால ஒரு பரவலான ஒரு டிஸ்கண்டென்ட் இந்த ஸ்கீம்னால வரப்போகுது. அது முன்னாடியே இருக்குது. அது இட் இஸ் அகைன் கோயிங் டு ஹேவ் தி சேம் எஃபெக்ட். அதை முடிஞ்சு பாத்தீங்கன்னா இது புதிய திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் அசிஸ்டன்ஸ் தொகையை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. That is why I am saying இது நம்ம பிராக்டிகலா நம்ம பாத்திருக்கோம் ஃபீல்ட்ல. And it is also vulnerable to RTI. அது ஒரு RTI பெட்டிஷன் போட்டீங்கன்னா அது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு ஸ்கேண்டலுக்கான வழி வகுக்குன்னு. இதுல வந்து மதுவிலக்குல பிரச்சனை என்னன்னா, சரி மது வந்து என்னுடைய நலனுக்காக இந்த அரசாங்கம் செய்யுது இல்லைன்னா திமுக அரசாங்கம் செய்யுதுன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அப்போ வந்து நாம வந்து எனக்கு ஆர்கானிக் ஃபுட் கொடுங்களேன், எனக்கு வந்து ஃபெர்டிலைசர் இருக்கிற ஃபுட் தான் இன்னைக்கு இந்த சாப்பாடு தான் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு எவ்வளவோ பாதிப்பு இருக்கு. நீங்க அறிக்கையை பார்த்தா தெரியும். அதுல வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசத்தை உருவாக்குறதுக்கு வழிவகை செய்யறாங்க. இல்ல என்னுடைய ஹெல்த்ல வந்து இவ்வளவு ஆதங்கம் கொள்கின்ற திமுக சரி பாக்கி இருக்கிறாலும் சரி, நான் கேட்கறது இவ்வளவுதான். நான் உண்ணும் உணவிலும் அந்த பிரச்சனை இருக்கிறதே, அதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அடிப்படையா கேள்வி கேட்கிறீங்க. மதுவிலக்கு அப்படிங்கிறது ஏதோ திமுக அதிமுகவோ இல்ல தமிழ்நாட்டில் டிவைஸ் பண்ண விஷயம் அல்ல. இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கும் போதே வழிகாட்டு கொள்கையில டைரக்டிவ் பிரின்சிபல் இருக்கக்கூடிய விஷயம். அதுல இருந்து தளர்ந்து போய் இன்னைக்கு மீண்டும் நம்ம திரும்புறோம். அதுல ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கி நம்ம வரவேற்கத்தானே செய்யணும். இல்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில வந்து நிறைய அம்சங்கள் கூறி இருக்குது. என்னுடைய அந்த அம்சங்களுக்கு எல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க. இதுல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு கட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் ஆகணுங்கிறதா அது சேர்க்கப்பட்டதுடைய நோக்கம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் மதுவிலக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய டயட்ல வந்து ஏன் உங்களுக்கு இவ்வளவு அக்கறை? நான் என்னுடைய டயட்டை பார்த்துக் கொள்கிறேன். நீங்க வந்து மிச்சம் இருக்கிற எவ்வளவோ பிரச்சனைகள், கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. நாளைக்கு வந்து நீங்க ஒரு பெரிய படையை அமைக்க வேண்டியது இருக்கும் இந்த கள்ளச்சாராயம் இது பண்றதுக்கு. கேரளால இருந்து சாராயம் வரப்போகுது, அதே மாதிரி ஆந்திரால இருந்து வரப்போகுது, தெலுங்கானால இருந்து வரப்போகுது, கர்நாடகால இருந்து வரப்போகுது. இதெல்லாம் பெரிய பிரச்சனைகள். இது அன்னெசரி சோஷியல் இஷ்யூஸ் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. 3 பேரும் சேர்ந்து உங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க நினைக்கிறேன். இந்த வாரத்துல ஆஃப்டர் a long time ஒரு கருத்தொற்றுமை வந்திருக்கிறது. இலங்கோனுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். 2006ல 2006ல கதாநாயகனா வருணிக்கப்பட்டது உங்களுடைய தேர்தல் அறிக்கை கால. டிவி, ₹2 கரிசி, நிலம், இந்த மாதிரியான கவர்ச்சி அறிவிப்புகள் இருந்தது. அந்த தேர்தலை புரட்டி போட்ட அம்சமா அது ஒண்ணு நிச்சயமா பார்க்கப்பட்டது. அதற்கு நிகரான கதாநாயகனா அதை பார்க்க முடியுமா? நல்ல பல அம்சங்கள் இருக்கிறது, மாற்று கருத்து இல்ல. அப்ப இந்த ஒரு தேர்தல் அறிக்கை மூலமா ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு அறிக்கைன்னு கருதலாமா? இதுல அடிப்படையிலே விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, கிராம பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த தேர்தல் அறிக்கை முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருள்களை வழங்குவது, நீர் ஆதாரத்தை முறையாக வழங்குவது, இதை தாண்டி விவசாய பொருள்களை, கிராம உற்பத்தி பொருள்களை சந்தைப்படுத்துவதற்கான அமைப்புகளை ஏற்படுத்துவது. இது மூன்றும் தான் இன்றைக்கு விவசாயிகளின் முக்கிய தேவையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே காவிரியிலே வருகிற தண்ணீர் முறையாக வருகிறது. முல்லைப்பெரியாறு தண்ணீர் நாங்கள் உயர்த்த சொன்னால் கூட ஏற்கனவே வருகிற தண்ணீரின் அளவு 80லிருந்து ஒரே அளவிலே வருகிறது. அதிலே குறைவில்லை. மழை ஆவரேஜ் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடியது ஏறத்தாழ இந்த 15 ஆண்டுகளில் ஒரே ஒரு ஆண்டு மட்டும்தான் பொய்த்து போயிருக்கிறது. இந்த தண்ணீர் வருகிறது. ஆனால் தமிழ்நாட்டிலே 2 போக விவசாயம் நடைபெறவில்லை. காரணம், அந்த தண்ணீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு அனுப்புவதிலே ஒரு பெரிய சிக்கல், ஒரு பெரிய தவறு நடக்கிறது. வீணாகின்ற தண்ணீரின் அளவு அதிகமாக இருக்கிறது. கேரளாவை விட, கர்நாடகாவை விட, ஆந்திராவை விட சராசரி ரெயின்ஃபால் இங்க அதிகம். ஆனா அவங்கள நம்பி தொடர்ந்து இருக்க வேண்டிய ஒரு. எனவே நாங்க விவசாயிகளுக்கு தேவையான நீர் ஆதாரத்தை சரியாக வழங்குவதற்கு இப்பொழுது இந்த பொதுப்பணித்துறையின் கீழே இருக்கிற நீர்ப்பாசனத்துறைக்கென்று தனி அமைச்சகத்தை அறிவித்திருக்கிறோம். தனி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு, நீர் நிர்வாக வாரியம், நீர் மேலாண்மை வாரியம் ஒன்று அமைக்க இருக்கிறோம். இதன் மூலம் இந்த தேர்தலுக்கான அறிக்கை என்று சொல்வதை கூட மக்களின் தேவைக்கான அறிக்கையாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம். விவசாயிகளின் தேவைகளை நிறைவேற்றுவது என்பது ஒரு அரசின் கடமை. இதிலே பல நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டும் நன்மை ஏற்படக்கூடிய திட்டங்களை நாங்களே கூட அறிவித்திருக்கலாம். ஆனால் இந்த முறை அவர்களிடம் உங்களுடைய தேவை என்ன என்று கேட்டு அதன் அடிப்படையிலே உருவாக்கி இருக்கிற காரணத்தினாலே
அவர்களுடைய தேவைகளை உணர்ந்து கொண்டு இந்த அறிக்கையை உருவாக்க முடியும். இதையும் தாண்டி இந்த அறிக்கைக்கு அடிப்படையாக நாங்கள் வைத்திருப்பது என்பது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். 193 உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் அவையிலே இடம்பெற்றிருக்கின்ற 193 நாடுகள் 2000 கூடி மில்லேனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று ஒன்றை அறிவித்தார்கள். 7 இலக்குகள். அந்த 7 இலக்குகளை நிறைவேற்ற முடியவில்லை என்ற காரணத்தினாலே நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்று 17 இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த 17 இலக்குகளையும் ஒரு வழிமுறையாக கொண்டு அதை அடையக்கூடிய வழியிலே இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று எண்ணி இதை உருவாக்கினார். திரு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட ஒரு கடினமான கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் அறிக்கையில நிச்சயமா ஒரு எதிர்கட்சிங்கிற அடிப்படையில மாறுபட்ட கருத்துக்கள் நீங்க சொல்லக்கூடும். இதுல வரவேற்கத்தக்க அம்சங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நிச்சயமா எந்த ஒரு தேர்தல் அறிக்கையிலும் இருக்க முடியாது. இதுல பாராட்டுக்குரிய விஷயங்கள்னு நீங்க கருதக்கூடிய விஷயம் என்ன? 1, 2, 3, 4? எனக்கு பார்க்க இந்த தேர்தல் அறிக்கையில ஒண்ணுமே இல்லையா? ஆமா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எல்லா மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செய்து கொண்டிருக்க திட்டங்களை 1000 ரூபாய் கொடுக்கறத 1300 கொடுக்கறோம். அதே மாதிரி 6 மாசம் லீவு கொடுத்திருக்கிறது பிரெக்னன்சியில உள்ள அந்த தாய்மார்களுக்கு 9 மாசம் ஆக்கி இருக்கிறோம். அதே மாதிரி லேப்டாப் அது இது கொடுத்திருக்கோம். அதுக்கு 4G 3Gல நாங்க இறக்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கே ஒழிய பெருசா ஒன்னும் இது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய இல்ல இதெல்லாம் வந்துட்டா உங்களுக்கு தமிழகம் முன்னேறி போயிருமா? இல்ல இதெல்லாம் வந்துட்டா அப்ப இதுக்கு முன்னால அதெல்லாம் இருக்க ஊர் இல்ல அப்ப அதெல்லாம் இதுல அந்த இதெல்லாம் இருக்கிற ஊர்கள் இருக்குல்ல. இப்ப எந்தெந்த நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலே மத்த மாநிலங்கள் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப டெவலப் ஆயிடுச்சா? இல்ல அதற்காக பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய லோகயுக்தா டெவலப் ஆயிடுச்சா? அங்க எல்லாம் எல்லாமே சரியா இருக்கு. அதாவது நீங்க சொல்றது எல்லாமே கேட்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. அருமை சோதரிகள் ஜனநாயகம் இருக்கக்கூடிய நாடெல்லாம் மக்களுக்கு நலத்திட்டமா இருக்கா? மக்களுக்கு இது மேன்மைப்படுமா? மக்களுக்கு ஆகக்கூடியதாவது. அதே மாதிரி நீங்க மது ஒழிக அது அம்மா அவர்களும் முதல்வர்களும் சொல்லியிருக்காங்க. படிப்படியா அவங்க சொல்றதும் சரிதானே, படிப்படியா குறைக்கிறதுக்குள்ள வழிவகைகள் அவங்களும் செய்வாங்க. 5 ஆண்டுகள் செய்யாம அடுத்த அதுக்கு முன்னால 5 ஆண்டு இருந்தவங்க இதெல்லாம் செய்யல. அதுக்கு முன்ன இப்ப இவங்களை கேக்குறீங்க, அதை கேள்வி அடுத்து முன்னால இருந்தவங்க ஏன் செய்யல? அந்த கேள்வி. அதனால இந்த அறிக்கை என்பது மக்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அறிக்கையோ இல்ல பெரிய யோசிச்சு ரொம்ப பிரதானமாக அருமை சகோதரர் நம்ம இளங்கோவன் அவர்கள் சொன்னதை போல அந்த இதை முன்னோக்கியதோ. அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா எதையோ அதாவது உலக நாடுகள்ல எல்லாம் சேராத ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்ம சேர்த்துற மாதிரியும் நடத்துற அதுதான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தானேங்க. முதல்ல இப்ப இந்த முதியோர்களுக்கு இலவச பஸ் பாஸ் ஆல்ரெடி அம்மா கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இதெல்லாம் அதாவது செய்யாததை ஒண்ணு எதையாவது சொன்னீங்கன்னா நான் அதை பூரா படிச்சு பார்த்துட்டேன். அதுல ஒண்ணுமே செய்யாத திட்டங்கள் இல்ல, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் மாடிபிகேஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்த மாதிரி சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு தனி துறையை ஏற்படுத்துவோம். கண்டிப்பாக விவசாயத்துறை இருந்துகிட்டு இருக்கு. நமக்கு கேரளாவோட கர்நாடகாவோட ஆந்திராவோட இந்த மாநிலங்களுடைய தண்ணீர் பிரச்சனை அந்த எல்லா மாநிலங்களையும் நீர் மேலாண்மைக்கு நீர்ப்பாசனத்துக்கு தனி அமைச்சர் இருக்காரு. இந்த தமிழ்நாட்டுல வேணும்னு எவ்வளவு நாள் கோரிக்கை நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு அமைச்சர் எல்லாமே இருந்தாங்க முதல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? இன்னொரு துறையை உருவாக்கி செலவை கூட்ட போறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நீர் மேலாண்மைக்கு ஒரு துறையை போட்டு ஒரு அமைச்சரை போட்டு சிறப்பு திட்டங்கள் செயலாக்கல் அப்படின்னு ஒரு தனி அமைச்சகம் உருவாக்கப்படுது. ஒரு அமைச்சர் அதுக்கு நியமிக்கப்படுறாரு. அதிமுக அரசு இம்முறை பொறுப்பேற்ற பிறகு அது செலவு கூட்டுறதுக்கா இல்ல எஃபிஷியன்சியை பெருக்கிறதுக்கு தான். அதாவது ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, அந்த மாதிரி இதுல மாற்று திட்டங்கள் எதுவுமே இல்லைங்க. இருக்கிறத திரும்ப அப்படியே மொழிகி பூசி இது இப்படி இருக்கும், அது அப்படி ஆகும், இது அப்படி ஆகும், இப்படி ஆகும் சொல்லிருக்காங்க. என்ன இதுல பெரிய மாற்றம் இருக்கு? ஒரு ரீஹேஷ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. நான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய டாக்டர் செந்தில் அவர்கள்ட்ட முதற்கட்ட கருத்தை கேட்க இருக்கின்றேன். முதல்ல இந்த ஒரு வரைவு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி, மாற்று கருத்து இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய திட்டங்களை அப்படியே காப்பி அடித்து திமுக வெளியிட்டிருக்கிறது அப்படின்னு சொல்வது சரியா? அப்படித்தான் உங்களுடைய நிறுவனர் சொல்கிறார், அதான் நீங்களும் வலியுறுத்த போறீங்க. பல விஷயங்கள்ல பல கட்சிகள் மத்தியில கருத்தொற்றம் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே அந்த விஷயங்கள்லாம் காப்பி அடிக்கப்படுவது அப்படின்னு பொருள்பட முடியுமா டாக்டர் செந்தில்?
நீங்களே சொல்லுங்க ஹரி. ஏன்னா அந்த அறிக்கை 2 அறிக்கையும் படிச்சிருக்கீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவர் நண்பர் சொல்லும் போது சொன்னாரு 4 லட்சம் மனுக்களை பெற்று எல்லா மாவட்டமும் மண்டலங்களும் சென்று ஒப்பீனியன் வாங்கி எல்லாம் பண்ணாங்கன்னு. அவர் ஆக்சுவலா முருகர் பண்ண மாதிரி உலகத்தை சுத்தி வந்து இதை செய்யல. விநாயகர் மாதிரி எங்களுடைய அறிக்கையை படிச்சு அப்படியே பண்ணிருக்காங்க. இதை ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துக்கிறேன். விநாயகர் ஃபார்முலா தான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. விநாயகருக்கு தான் ஞானப்பழம் கிடைச்சது. அதான் மாம்பழம் தான் இந்த முறை கிடைக்கும். இல்லை 501 திட்டங்களில் எவ்வளவு அவர்கள் சொன்னது என்று சொல்லணும். இமிடேஷன் இஸ் தி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபிளாட்டரின்னு சொல்லுவாங்க. பார்த்து செய்வது என்பது எங்களை பாராட்டுவது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். குறிப்பாக ஏன் எங்களை பார்த்து செய்தார் என்று சொல்றோம்னா, லோக் ஆயுக்தா வேண்டும் என்பதை இதுவரைக்கும் திமுக சொன்னது கிடையாது. சேவை பெரும் உரிமை சட்டம் வேண்டும் என்பதை சொன்னது கிடையாது. இல்ல லோகாயுக்தாவோ சேவை பெறும் உரிமை சட்டமோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மூளையில உதித்த குழந்தைன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு பல மாநிலங்கள் 1971 மகாராஷ்டிரா கொண்டு வந்துருச்சு. ஒடிசா, ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம் பல மாநிலங்கள் லோகாயுக்தா வச்சிட்டு இருக்கு. சேவை பெறும் உரிமை சட்டம் 19 மாநிலங்களுக்கு மேல ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணலாமா அவருடைய செந்திலுடைய அனுமதியோட? எஸ். 1973 பொது ஊழியர் குற்ற நடவடிக்கை தடுப்பு சட்டம் என்று ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டிலே நிறைவேற்றியது திமுக. அதுல எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சட்டத்திற்காக வெங்கடாதிரி தலைமையிலே ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. ஆனால் 77 அந்த சட்டத்தையே ரத்து செய்தவர் எம்ஜிஆர். அந்த சட்டத்தின்படி மனு கொடுக்க மாட்டோம். நீங்க சட்டமன்றம் சொன்னீங்க. சட்டமன்றம் இருக்கு. இதே லோகாயுக்தாவுக்கு நிகரான ஒரு சட்டத்தை திமுக கழகம் 73 உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு பிறகு பலமுறை திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. லோகாயுக்தா தேசிய அளவில் பல மாநிலங்கள் செயல்படுத்தியது. 96 பிறகு 2006 ஏன் நீங்க கொண்டு வரல? அந்த கேள்வி இயல்பா இருக்கிறதா நான் சொல்லல. ஆனா இந்த சட்டம் என்பது இவர்களிடம் காப்பி அடிச்சதில்லை, நாங்களே நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்றது மட்டும் தான் என்னோட. ஓகே டாக்டர் செந்தில் கோ ஹெட். நீங்க சொன்ன 73ஆம் ஆண்டு இருந்த சட்டம் 43 ஆண்டுகளாக அவங்க செய்யல. அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தான் சொன்னோம். அதே போல மது விலக்கை முதல் கையெழுத்து சொன்னோம். எங்களை பார்த்தா சொன்னாங்க. எங்களுக்கு வருத்தம் என்னன்னா, இப்பொழுதும் மீண்டும் முதல் கையெழுத்து என்று சொல்லி இருந்தா மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம். ஏன்னா மது விலக்கை நிதிஷ்குமார் கொண்டு வந்திருக்கார். கேரளால பண்ணிருக்காங்க. எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் தான், சட்டம் தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு திமுக சட்டம் இயற்ற போகிறோம் என்று சொல்கிறார்கள். அது தலையை சுத்தி மூக்க தொடர மாதிரி நடக்காத விஷயம். பல நாட்கள் டிலே ஆகும். அது உண்மையிலே ஒரு கமிட்மெண்ட் இருந்தா மொத்தமா சொல்லிடணும். இன்னும் அதே ஒரு சட்டம் இருக்கு அப்படிங்கும்போது தட் இஸ் லீகலி பைண்டிங். அது இன்னும் வலுவா ஒரு சேஃப்கார்டை கொண்டு வரும், ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வரும். அது வரவேற்கத்தக்க அம்சமா ஏன் பார்க்காம நீங்க ஏன் தாமதப்படுத்தக்கூடிய? முதல் கையெழுத்தாக போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் போட்டு நிறுத்திவிட்டு சட்டத்தினால் உறுதிப்படுத்திக் கொள்வதுதான் சரியான முறை. இவ்வளவு நாள் அது பரவலாயாச்சு, அதை தாமதப்படுத்த போகிறார்கள் என்பதுதான். இல்ல இவ்வளவு நாள் பரவலாயாச்சு. முதல் நாள்ல கையெழுத்து போடுறது முக்கியமா, அதை உறுதியா செயலாக்குவது முக்கியமா? உறுதியாக செயலாக்குவோம் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அதற்குரிய சிம்பலாகத்தான் முதல் கையெழுத்து என்று வலியுறுத்துகிறோம். இன்னைக்கு மதுவுக்கு எதிராக நடந்த நீண்ட போராட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியோட பங்கு உங்களுக்கு தெரியும். மதுவை எதிர்த்து 1989 தொடர்ந்து போராடி வருகிறோம். இவங்க மதுவை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க, வித்துக்கிட்டே இருந்தாங்க, அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் கலைஞர் அந்த நேரத்தை 2 மணி நேரம் குறைச்சாரு. புதிய கடைகள் திறக்கப்படாது என்ற வாக்குறுதியை கொடுத்தார். அந்த வகையில் மதுவுக்கு எதிராக போராடி அந்த மது போராட்டத்தை நிலைநிறுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிற பெருமை எங்களுக்கு உண்டு. அந்த பெருமையை நாங்கள் அடைவோம். எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தல் அறிக்கையில் 3 பகுதி இருக்கு. ஒன்று, நாங்கள் சொன்ன பகுதியில் அப்படியே எடுத்திருப்பது. இன்னொன்று, அவர்கள் ஏற்கனவே வெளியிட்ட பழைய அறிக்கைகளை பார்த்து அப்படியே எழுதியிருப்பது. இப்ப மாநில சுயாட்சி பற்றி சொல்றதை பார்த்தீங்கன்னா 2011 சொன்னதை அப்படியே திரும்ப சொல்லியிருக்காங்க. இதே சர்க்காரிய கமிஷன் இதுவேதான். தமிழ் கோரிக்கைகள் இன்னும் கோரிக்கைகள் நல்லது செயலாக்க வேண்டியிருக்கு. கச்சத்தீவு இன்னும் மீட்கல, அதனால கச்சத்தீவை மீட்போன்னு சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமையல, அதனால அமைக்க வேண்டிய ஒரு சூழலை நோக்கி போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யாரா இருந்தாலும், நீங்களோ அவங்களோ அதிமுகவோ யாரா இருந்தாலும், இதெல்லாம் ஒரு காமனா கச்சத்தீவு மீட்பு, மேலாண்மை வாரியம் அமைவது.
அது ஒரு காமனா இருப்பதன் காரணமாகவே எங்களுடைய வருத்தம் என்ன காப்பீடிப்பதாகுமா? ஹரி, எங்களுடைய வருத்தம் என்ன ஹரி? இல்ல, எங்களுடைய வருத்தம் என்ன ஹரி? இப்ப இந்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றவில்லை, தொடர்ந்து போராடுவோம்ங்கிற துணியில சொல்றது நீங்க சொன்னா சரியா இருக்கும். ஆனா நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, மக்களுக்கு கொடுப்பதற்கு சில வாக்குறுதிகள் வேண்டும் என்றே சும்மா வச்சிருக்க மாதிரி இருக்கு. தமிழை ஆட்சி மொழியாக்குவதற்காக இந்த 50 ஆண்டு காலில் திமுகவும் அதிமுகவும் செய்த உறுதியான திட்டம் என்ன, போராட்டம் என்ன? அல்லது மாநில சுயாட்சி பத்தி பேசுறாங்க. அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று தொடங்கி மாநில சுயாட்சி பத்தி எல்லா அறிக்கையிலும் இருக்குது. 1967 முதல் தேர்தல் அறிக்கையில் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. இந்த 50 ஆண்டு காலங்களில் நீங்கள் இந்த சுயாட்சிக்காக எடுத்து வைத்த ஒரே ஒரு கல்ல சொல்லுங்க, முயற்சியை சொல்லுங்க. இன்றைக்கு அகில இந்திய அளவில் பொது மருத்துவ நுழைவு திறன் வருது. எவ்வளவு பெரிய பாதிப்பு தமிழ் மாணவனுக்கு. காரணம் என்ன? போராடவில்லையே. நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிறிய ரிபட்டல் திரு டி கே இளங்கோவன், ஒரு இடைவேளை, பிறகு தொடர்ந்து வாதிக்கலாம். பொறுத்தவரை மத்திய அரசிடம் கேட்டு பெற வேண்டியதை, போராடி பெற வேண்டியது நிறைவேறவில்லை என்றால் உடனே தொடர்ந்து போராடுவோம். மாநில அரசு, மத்திய அரசை நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு தான் அங்கே 2 கமிஷன் அவர்கள் இந்த மத்திய மாநில உறவுகள் குறித்து 2 ஆணையங்களை அமைத்தார்கள். ஆனாலும் இது வரவில்லை என்பதனாலே தொடர்ந்து நாங்கள் போராடுவதாக அறிவிக்கிறோம். சேர்ந்த அந்த கேள்வி எழுதலையா, தமிழ் வழக்காடு மொழியாகணும் அப்படிங்கிறது இந்த மேனிபெஸ்டோல வச்சிருக்கீங்க, முந்தைய மேனிபெஸ்டோல இருக்கு, அதுக்கு முந்தைய மேனிபெஸ்டோல இருக்கு. மத்தியிலையும் ஆட்சியில பங்காற்றி இருக்கிறீங்க. அப்பெல்லாம் உருவாகாதது இப்ப நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லும்போது தேர்தல் அறிக்கையில மத்திய அரசிடம் நாங்கள் கொண்டு வருவோம் என்று, மத்திய அரசிடம் போராடுவோம் என்றும், எதற்கு போராட வேண்டுமோ அதையெல்லாம் போராட்டமாகத்தான் அறிவித்திருக்கிறோம். இதிலே தொடர்ந்து நாங்கள் ஈடுபாடு காட்டுகிறோம் என்பதை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிடவில்லை என்று. ஆனால் நாங்கள் சம்பிரதாயமா கருதுறார், அது சம்பிரதாயமாக கருதி விட்டு போகும். எங்களுடைய அடிப்படை கொள்கை அவர்களுக்கு சம்பிரதாயமாக இருந்தால் அது பற்றி கவலை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேளாண்மையிலோ அல்லது நெசவாளர்களுக்கோ அல்லது கட்டுமான தொழிலாளர்களுக்கோ அல்லது மற்ற துறையில் இருப்பவர்களுக்கோ நாங்கள் சொன்ன திட்டங்கள் இவர்கள் சொன்ன திட்டங்களா? லோகாயுக்தா மத்தியிலே சட்டமாகிவிட்டால் எல்லா மாநிலமும் கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். அதை நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனாலும் கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். யாரும் மத்தியில சட்டமா ஒரு லோக்பால் பில் நிறைவேறினா லோகாயுக்தாவும் அமையணும் அப்படின்னு வரைவு சொல்லுது. அதை எதிர்த்தவர் நாடாளுமன்றத்தில் திரு டி கே இளங்கோவன். நான் தான் எதிர்த்தேன். நான் அந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை. அந்த சட்டத்தின் கீழே உள்ள ஷரத்துக்களை உருவாக்குகிற உரிமை மாநில அரசுக்கு வேண்டும். மத்தியிலே லோகாயுக்தா என்கிற ஒரு அமைப்பு, மாநிலத்திலே லோகாயுக்தா என்கிற அமைப்பு இருக்க வேண்டும் என்பதோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக யார் உறுப்பினர்கள், அதற்கான தகுதிகள் என்ன, அது யார் யாரை சொந்தமானது என்கிற ஷரத்துக்களை நீக்கிவிடுங்கள் என்றுதான் பேசினேன். அந்த அளவிலே தான் அதை ஆதரித்தோம். அதை அரசாங்கமும் ஏற்றுக்கொள்ள. மத்திய சட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது லோகாயுக்தா வரும் அப்படிங்கிறது அதுதான். அந்த லோகாயுக்தாவுக்கான உட்பிரிவுகள் இருக்கின்றன அல்லவா? அதை மாநில அரசு அசம்பிளி தான் அதை நீங்க பாஸ் பண்ணணும். நீங்களே மத்தியில் மாநிலத்தில் இருக்கிற ஒரு சட்டத்துக்கு நீங்களே வந்து செக்ஷன்ஸ் போடக்கூடாது. கொள்கை அளவுல சரி, அது ஒருபடி தாமதப்படுத்திருக்கு இல்லையா? இல்லை இல்லை, அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பொழுதே அந்த வரிகளை எல்லாம் எடுத்துவிட்டு அமைச்சரே பதில் சொன்னார். மாநிலங்களிலே லோகாயுக்தா அமையும் என்று அரசியலமைப்பு சட்டத்திலே ஏறினாலே மாநிலங்கள் அமைத்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் ஏற்பட்டுவிடும். அது இருக்கிறது. நான் தான் அந்த பிரச்சனையில பேசினேன். நான் சொன்னது மாநிலங்களுக்காக நீங்கள் சட்டம் இயற்றாதீர்கள், சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தை எங்களுக்கு விட்டு விடுங்கள், லோகாயுக்தா என்ற அமைப்பு இருக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லுங்கள் போதும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு ஷேக் தாவூத் அவர்கள்ட்ட கேட்கிறேன். புதிய இலவச திட்டங்கள், கவர்ச்சி திட்டங்கள் எதுவும் இல்லை. திமுக அதிமுக ரெண்டும் மாற்றி மாற்றி தொடர்ந்து டிவி, லேப்டாப் இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகளை செஞ்சிட்டு இருந்தது. திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில அது இல்ல. கடைசி பட்ஜெட், இந்த அரசாங்கத்துடைய கடைசி பட்ஜெட்ல கடைசி பக்கங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் இடம்பெற்றிருந்தது. இந்த அரசாங்கத்துடைய வருவாய் பற்றாக்குறைக்கு இந்த இலவச திட்டங்களுடைய செயலாக்கமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு. சோ இதை தாண்டி நம்ம அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பட்ஜெட் அறிவிப்புல, பட்ஜெட் உரையில் இடம்பெற்றிருந்த அந்த அம்சம் எழுப்பியது. இந்த நிலையில கவர்ச்சிகரமான இலவச திட்டங்களை பெருமளவுக்கு திமுக தவிர்த்திருப்பது அப்படிங்கிறது பாராட்டுக்குரிய விஷயமா பாக்கலையா? டிவி திட்டத்தை அவங்க தான் அறிமுகப்படுத்தினாங்க, நீங்க தொடர்ந்தீங்க, அது வேற விஷயம். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கதா கருதுறீங்களா?
இல்ல அது அப்படி இல்ல. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அம்மா உணவகம் இதுல வந்து அண்ணா உணவகமா மாறி இருக்கு. இல்ல புதுசா வந்து கொடுப்போம், அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுப்போம் அந்த மாதிரி இல்ல. அதே இல்ல, நீங்க எல்லாமே அதாவது இப்ப வந்து மும்முனை மின்சாரம் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க விவசாயிகளுக்கு. லாஸ்ட் டைம் பம்ப் செட் மோட்டர் எல்லாம் கொடுப்போம்ட்டாங்க. யாரு கொடுத்தாங்க? அப்ப இந்த மாதிரி நீங்க வந்து அந்த இருக்கிற அந்த நிலவரத்தையே திரும்ப திரும்ப அதை வந்து பாலிஷ் பண்ணி திரும்ப திரும்ப அதையே கருத்தை அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறத செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறத மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்டையை கரைச்சிட்டு முதல்ல நடந்துகிட்டு இருக்கிறத திரும்ப திரும்ப பாலிஷ் பண்ணி நம்ம போடுறது. இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி எந்த இலவசமே இல்லையா அப்படின்ற நிறைய இருக்கே. அது முதல்ல இருந்து சொன்னதெல்லாம் திரும்ப அதிலே இருக்கு. சில அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் இல்ல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அதிரடியா மக்களுக்கு அதிரடியா நீங்க ஆரம்பத்துல நீங்க பேசும்போது ஒரு கருத்துக்களை சொன்னீங்க. ஒருவேளை இதுல சொன்னீங்களா, அது முன்னால சொன்னீங்க தெரியல. ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிரடியா எதுவுமே இல்லையேங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதோ என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இந்த பட்ஜெட்டை இப்போ இந்த இவங்களுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகளை பார்க்கும்போது எந்த ஒரு மக்கள் நலத்திட்டங்கள், அதாவது அது கேள்வி எழுதுனா 2011லயும் சரி 6லயும் சரி உங்களுடைய தேர்தல் இருக்கே அவங்க தேர்தல் இருக்கே ரெண்டுத்திலயுமே இருந்தன. இந்த ஒரு பொருட்களா கொடுப்பது ஃபேன், மிக்சி, டிவி, கிரைண்டர், லேப்டாப் இந்த மாதிரி பொருட்கள் கொடுப்பது பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில பஞ்சம் இல்லை, ஏழை எளியவன் பட்டினி பசியோட தூங்காம இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இருக்கு. விலையில்லா அரிசி கொடுக்கிறது. அப்ப இப்படி அந்த மக்களை, ஏழை எளிய மக்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் அடங்கிய அதேதானே இப்ப இதுல வந்து இருக்கு. இப்ப இதுல என்ன மாற்றம் இருக்கு நான் கேக்குறது? அதாவது 30 நாள்ல வந்து விண்ணப்பித்தவுடன் உடனே நாங்க 15 நாள்ல ஸ்மார்ட் கார்டு கொடுப்போம். நாங்க வந்து வீட்டுக்கே போய் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சேவை திட்டத்தை வீட்டுக்கே போய் செய்யற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அதாவது தாசில்தார் ஆபீஸ் வந்து நேரடியா வீட்டுக்கே போய் அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும்னு அந்த ஆர்டர் போட்டு அது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எல்லாமே செயல்பட்ட திட்டங்களை திரும்ப திரும்ப நம்ம அதான் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாமே. அப்ப இந்த இவங்களுடைய தேர்தல் அறிக்கையில பெருசா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க என்ன திட்டம் சொல்ல போறீங்க? எது புதுசா இருக்கு? எது பெரிய நடைமுறைக்கு மாற்றத்தை கொண்டு வர போகுது? எது தமிழ்நாட்டுல பெரிய மாற்றத்தை இதுல கொண்டு வரும்? சொல்லுங்க. ஒண்ணுமே முடியாது. ஒண்ணுமே எனக்கு தெரியல, என் கண்ணுக்கு தெரியலங்க. நான் பார்க்கும்போது நான் எல்லாத்தையும் படிச்சு கண்ணுக்கு தெரிந்தால்தான் ஆச்சரியம். இல்ல இல்ல இல்ல, நான் படிச்சு பார்க்கும்போது அவருக்கு நல்லது இல்லை. இல்ல மக்கள் நல திட்டங்கள் இருக்குமானா மக்கள் நலம், மக்களுக்கு நல்ல அம்சம் உங்களுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு நல்லது. மக்கள் நல திட்டங்கள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்ன எல்லாமே அப்படி பூசி மொழி அப்படி பாலிஷ் பண்ணி, அதாவது 500 இது 600 இதுன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அடிச்சு புஸ்தகமா அடிச்சு கொடுத்து எல்லாம் இருக்கு. அப்ப என்ன இன்னைக்கு நீங்க படங்கள்ல வர்ற பாடல்கள் மாதிரி பழைய பாடல்களை புது மெட்டில போட்டு ஆட விடுற மாதிரி தான் இது. திரு டி.கே. இளங்கோவன் அவர்கள்ட்ட நான் கேட்க வரும்போது அவர் குறிப்பிட்ட விஷயங்கள்ல அம்மா உணவகம் பற்றி ஒரு தொடக்கத்துல இத வந்து நீங்க தவறுன்னு சொல்லலையே தவிர இதுல என்ன இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு அம்மா உணவகத்தை பத்தி விமர்சனத்தை பல திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வெவ்வேறு கட்டங்கள்ல வச்சிருக்காங்க. இன்னைக்கு அண்ணா உணவகம் அப்படிங்கிறீங்க. சோ அதுவே இஸ் இட் நாட் an endorsement of அந்த ஸ்கீமுடைய வெற்றி என்டாஸ் பண்ற மாதிரி இல்லையா? பேர் மாறலாம் இல்ல, பேர் மாறல. அதை நல்லா கவனிக்கணும். அம்மா உணவகம் என்பது ஒரு குறிப்பிட்ட விலையில், குறைந்த விலையில் உணவுப் பொருட்களை விற்கிற ஒரு ஹோட்டல், உணவு விடுதி. சப்சிடைஸ்டா கொடுக்கிறது. ஆமா, சப்சிடைஸ்டா கொடுக்கிறது. ஆனா அண்ணா உணவகம் என்பது அப்படி அல்ல. ஒருவேளை சோற்றுக்கு கூட வழி இல்லாதவனுக்கு குறைந்தபட்சம் ஒருவேளை சோறாவது வழங்கப்படுவதற்கான இலவசமாக கொடுக்கிற, இது அரசாங்கம் கொடுப்பது கூட அல்ல. இப்பொழுதெல்லாம் பல கோவில்களிலே மதிய உணவு வழங்குகிறார்கள் அல்லவா? அதுபோல CSR, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனியார் நிறுவனங்கள் கோவில் அன்னதான திட்டத்தை தொடங்கியது ஜெயலலிதா. ஆமாம், அது போன்ற ஒரு திட்டம். ஒருவேளை உணவு அது யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இது ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாதவனுக்கு ஒருவேளை உணவையாவது கொடுக்க வேண்டும் என்ற அம்மா உணவகத்தில் யார் வேணாலும் சாப்பிடலாம். இது டார்கெட்டட். அந்த நிலையில இருக்கிறவங்க தான், ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க. அந்த திட்டமே அப்படி உருவாக்கப்பட்ட திட்டம் தான். டார்கெட்டட். யார் வேணாலும் போய் சாப்பிட முடியாது அண்ணா உணவகத்தில். இல்ல இல்ல அப்படின்னா எப்படி அதுக்கு தனியா ஏதாவது இன்னாரு தான் சாப்பிடணும்? சூப் கிச்சன்ஸ் மாதிரி இப்ப டெல்லியில் இருக்கு. ஷீலா தீட்சித் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம். அது சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஒரு ஆணையின் பேரில் வந்த ஒரு திட்டம் என்று நான் நினைக்கிறேன்.
அது என்னன்னா அங்க வந்து என்னன்னா ஒரு மொபைல் ஒரு சாப்பாடு இருந்துன்னா ஒரு மொபைல் வண்டி வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அங்க எங்க மைக்ரண்ட் லேபரர்ஸ் இருக்காரோ அங்க கொஞ்ச நேரம் நிறுத்தி விட்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சோ அதைத்தான் இவங்க வந்து ஒரு டார்கெட்டடா இருக்கலாம். பட் ஆனா அம்மா உணவகத்திலும் அதே போன்ற பயனாளிகள் இதே பயனாளிகள் பயன்படுற ஒரு சூழல் தானே இருக்கு இன்னைக்கு. அம்மா உணவகத்தை நாங்கள் எந்த காலத்திலும் எதிர்க்கவில்லை, இந்த அறிக்கையிலும் எதிர்க்கவில்லை. நாங்கள் என்ன அதிமுகவா எதை செய்தாலும் மாற்றி அறிவிக்க வேண்டும் என்பதற்கு நாங்கள் அதை செய்யவில்லை. பல விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகம் வைத்த விமர்சனம், நானே வைத்த விமர்சனம், இதற்கு முறையான சென்னை மாநகராட்சியிலேயே இதற்கான முறையான நிதி ஒதுக்கீடு இல்லாமல் இருக்கிற அலுவலகங்களை எல்லாம் உணவகங்களாக மாற்றி முறையற்ற வகையிலே இதை செயல்படுத்துகிறார்கள். இதற்கு முறையான வேறு திட்டங்களுக்கு போக வேண்டிய பொருளை இதற்கு கொடுக்கிறார்கள். இதை அரசாங்கம் இந்த பணத்தை திரும்ப செலுத்துவதில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்தோமே தவிர இந்த திட்டம் தவறு என்று நாங்கள் எந்த காலத்திலும் சொன்னதில்லை. ரைட். நான் திரு டாக்டர் செந்தில் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா திரு ஷேக் தாவூத் பதிவு செய்யலாம். பிறகு டாக்டர் செந்தில். அதாவது இப்ப வந்து சகோதரர் இளங்கோவன் சொல்லும் போது சொல்றாங்க, அதாவது வந்து இதுல வந்து ஒரு அதாவது அம்மா உணவகம், அதாவது அம்மா மருந்தகம், அதாவது அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கு சேவை தரக்கூடியது, மக்களை சென்றடையக்கூடியதை மாண்புமிகு தமிழக முதல்வர் பண்ணியிருக்காங்க. சரி, அப்புறம் அதை போல நீங்க பாத்தீங்கன்னா தர்காக்களில் கோயில்களில் அன்னதான திட்டம், யார் வேண்டாலும் நீங்க போகலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். இப்ப இதுல இவங்க இந்த மாதிரி கொடுக்கறதுல எப்படி இவங்க, அதாவது இப்ப இவர் ஐயா இடையில குறுக்கிட்டு பேசினாங்க, அதாவது வண்டி மாதிரி மொபைல் வண்டி மாதிரி அப்படியே போய் அங்க இங்க நிக்க ஏழைகள் வேலை செய்யற இடங்களா பார்த்து நின்று அங்க அப்படியே கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி இது எந்த மாதிரி இந்த நடைமுறை வரும்? அப்ப ஆல்ரெடி நம்ம வந்து முதல்ல இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இளங்கோவன் கூட சொல்லும் போது அதுக்கு சரியான ஃபண்டு போகல கொள்ளலாம் அதை சொல்றாங்க. அது வந்து அதாவது என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாவது ஒண்ண சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றதான் எனக்கு படுறதே தவிர உண்மையிலேயே வந்து மக்கள் நல திட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இல்லாததா தான் அதுல நான் நினைக்கிறேன். எந்த வகையில அண்ணா உணவகம் வருமாயின் அது அம்மா உணவகத்திலிருந்து மாறுபட போறது? ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஹவு மச் வெல்ஃபேர் இஸ் டூ மச் வெல்ஃபேர்னு ஒரு பிரச்சனை வருது. அதாவது நீங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து நீங்க வந்து காலணிகள் கொடுக்குறீங்க, புத்தகம் கொடுக்குறீங்க, அதே போல சைக்கிள் கொடுக்குறீங்க, எல்லாம் வரவேற்கத்தக்க திட்டங்கள். அதே மாதிரி இப்ப 10th கிளாஸ் வந்து 12th கிளாஸ் போகும்போது 5000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஃபைன். நீங்க எங்க நிறுத்த போறீங்க? ஏன் இந்த ஒரு சிட்டிசனுக்கு சென்னையில் வாழும் ஒரு லேபருக்கு ஏன் சாப்பாடை அருந்தருக்கு ஒரு 20 ரூபாய் 25 ரூபாய் கையில் இல்ல? அந்த கொஸ்டின் அட்ரஸ் பண்ணாம நீங்க அம்மா உணவகங்கள் தான் அதுக்கு ஒரு வழின்னு பாத்தீங்கன்னா அது வெல்ஃபேர் எங்க? நியாயமான கேள்வி. இது இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பயன் இதை அவுட் ஆஃப் பண்ணலையா? இன்னைக்கு வந்து ஏன் மாணவர்களுக்கு எல்லாம் இவ்வளவு கொடுக்க வேண்டிய நிலை இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்திலையும் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு பெட்டரா இருந்தது. இன்னைக்கு சத்துணவு திட்டத்தினாலேயோ இல்லாட்டி அவங்களுடைய மாணவர்களுக்கான திட்டங்கள், இவங்களுடைய மாணவர்களுக்கான திட்டங்கள், இதனால இது ஏன் தமிழ்நாட்டில் அப்படி மாணவர்கள் ஏன் கை இதெல்லாம் வாங்க வேண்டிய நிலையில வச்சிருக்காங்கன்னா அந்த கேள்வி சரி. ஆனா அதோட பயன் பாத்தீங்கன்னா தேசிய சராசரியை விட நம்ம பெட்டரா இருக்கும். அமர்த்தியா சென் போன்ற வல்லுநர்கள் கூட தமிழ்நாடு மாடல் இந்திய அளவுல பின்பற்றத்தக்க ஒரு மாடலா இருக்கு. ரெண்டு அரசுகளும் எதை செய்த விமர்சனத்துக்கு உள்ளாகுதோ அமர்த்தியா சென் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் இது வந்து பின்பற்றக்கூடிய மாடல். ஸ்கூல்ஸ் நான் வந்து என்ன வெல்ஃபேர் செய்தாலும் நல்லது என்று கருதுகிறேன். ஆனால் என்னுடைய கேள்வி இதுதான், எவ்வளவு அளவுக்கு நீங்க சலுகை கொடுக்க முடியும், அது எவ்வளவு அளவுக்கு நீங்க சஸ்டைன் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா வேர் டஸ் இட் ஸ்டாப்? இந்த 95,000 crore இவங்க விட்டு போனாங்க கடன் சுமை, தமிழ்நாட்டுடைய கடன் சுமை திமுக அரசாங்கம் 2011 போகும்போது 95,000 crores. அது இன்னைக்கு என்னன்னா 2.5 லட்சம் கோடி கிட்ட போய் நிக்குது. உண்மை என்னன்னா டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அப்படிங்கிறது அன்றும் இன்றும் பெரிய அளவுக்கு மாறிடுது. இட்ஸ் ஹியூஜ். டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ அன்னைக்கு இருந்த பட்ஜெட் சைஸும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் சைஸும் வேற. ஆனா ஆர்பிஐ அனுமதிக்கப்பட்ட டெப்ட் ஜிடிபி ரேஷியோ பார்த்தா திமுக அரசோ அதிமுக அரசோ ஒரே அளவு தான் வச்சிட்டு இருக்கு. There is a problem in just looking at the numbers. Let us not go into that because அது வந்து நம்பர்கள் செய்த ஒரு மாயாஜாலம், அது இருக்கட்டும். ஆனால் என்னுடைய பிரச்சனை இதுதான், அதாவது நீங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் அட்ரஸ் பண்ணாம நீங்க வந்து வெல்ஃபேர் இஷ்யூஸ் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும் செய்து கொண்டே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எங்க நிக்கிறது? ஒரு பதில், இதுக்கு மட்டும் ஒரு பதில். இந்த தேர்தல் அறிக்கை எதை இவர் கேட்கிறாரோ அந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது.
ஊரக வளர்ச்சி, ஊரக பொருளாதார வளர்ச்சி, நகர்ப்புற பொருளாதார வளர்ச்சி இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டம். ஒரு விவசாயிக்கு தேவையான இடுபொருள்கள், அவர்கள் பொருட்களை சந்தைப்படுத்துதல், தொழிற்சாலைகளை தொடங்குதல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் என்று தமிழகம் முழுமையுமான ஒரு பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் பொழுது கிராமங்களிலே உள்ளவர்களுக்கு கூட வாங்கும் சக்தி அதிகரிக்கும். அப்பொழுது இந்த இலவசங்கள் தேவைப்படாது. டாக்டர் செந்தில், திமுகவும் அதிமுகவும் இலவசங்கள் கொடுத்து தமிழ்நாட்டை சீரழித்து விட்டன அப்படிங்கிறது உங்களுடைய தொடர் குற்றச்சாட்டாக இருந்தது. ஒரு பரவலான பிலீஃப் இல்ல எதிர்பார்ப்பு, அதற்கு மாறா இந்த ஒரு கவர்ச்சி திட்டங்கள், முந்தைய தேர்தல்களில் இருந்த கவர்ச்சி திட்டங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில இல்ல எனில் பாமக அதை வரவேற்குமா? நிச்சயமாக. ஏனென்றால் அண்ணா வழியிலே சென்று கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது அன்புமணி வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மகிழ்ச்சி தானே, பெருமை தானே. அல்லது மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் தொடர்ந்து இலவசங்கள், பயனற்ற இலவசங்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, இது ஒரு முக்கியமான விஷயம் 501 பாயிண்ட் அன்புமணி வழி வந்த தேர்தல் அறிக்கை அப்படிதானே? நிச்சயமா நிச்சயமா அது நிறைய இருக்கு. நான் சொல்றேன், இந்த தேர்தல் அறிக்கை என்பது ஒரு கொள்கை ஆவணம், அது ஒரு பாலிசி டாக்குமெண்ட். ஒரு அரசாங்கம் நான் ஆட்சிக்கு வந்தால் எந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் ஆட்சி செய்ய போகிறேன் என்ற கொள்கையை விளக்கக்கூடிய ஒரு ஆவணம். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு கோட்பாடு இருக்குது. நம்பர் 1, அவங்க இப்ப மதிய உணவு கொடுக்கறத பத்தி பேசுறாங்க, ஒரு நாள் உணவுக்கான வழியை பத்தி பேசுறாங்க. அன்புமணி சொல்வது என்னவென்றால், பசியோடு இருப்பவனுக்கு ஒரு மீனை கொடுத்தால் ஒரு நாள் பசி அடங்கும், அவனுக்கு மீன் கற்றுக் கொடுத்தால் வாழ்நாள் பூராவும் பசி இல்லாமல் இருப்பான். இது எங்க கான்செப்ட். இந்த அடிப்படையில யாருமே உணவுக்காக, உடைக்கு அவங்க சொல்றாங்க பொங்கலுக்கு இவ்வளவு பேருக்கு இலவச வேட்டி கொடுப்போம்னு அவங்க அறிக்கையில போட்டிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவர் கூட ஒரு விழாவை ஆண்டுக்கு ஒரு முறை கொண்ட விழாவுக்காக கூட கியூல நின்று தமிழ்நாட்டில் 80 விழுக்காடு மக்கள் அரசாங்கத்தை வேஷ்டி கட்டி தான் பொங்கல் கொண்டாடுறாங்க. எவ்வளவு வேதனையான பொருளாதார நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சி மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கும், தேவையான இலவசங்களை நாங்க சொல்லிடுறோம். அவங்க சொன்ன மாதிரி நாங்க 3 இலவசங்கள் அறிவிச்சோம். கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், வேளாண் தொழிலுக்கான இழுபர்கள் இலவசம்னு. அதே போல புத்தகத்தை பத்தி அவர் சொன்னாரு. நிச்சயமாக கல்வி, சென்னையில பிரயாணமும் இலவசம் அறிவிச்சிருக்காரு. சென்னையில பஸ் பிரயாணமும் இலவசம். இலவசத்தை எதிர்க்கக்கூடிய பாமக பஸ் பயணம் சென்னையில் இலவசங்கிறீங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எந்த அளவுக்கு கடன் சுமையில இருக்கு, என்னோட நினைவு சரியா இருந்தா 2 லட்சம் கோடி அளவுக்கு கடன் சுமையில இருந்தது. அது தேவையான இலவசமா? உங்களுக்கு ஒண்ணு தேவைங்கிறதுலாம் அவங்களுக்கு ஒண்ணு தேவைங்கிறதுலாம் உங்களுக்கு தேவை இலவசம். அரே, இது ஒரு லாங் ஆன்சர். நான் ஒரு நிமிஷம் வேகமா சொல்றேன். ஓகே. அதாவது பஸ்ஸுக்கான செலவு என்பதை பாட்டாளி மக்கள் எப்படி பாக்குறதுன்னா, சோசியல் காஸ்ட், இண்டிவிஜுவல் காஸ்ட். ஒரு நாளைக்கு பஸ்ல சென்னையில் இன்னைக்கு 30 லட்சத்துக்கு மேற்பட்ட தனியார் வாகனங்கள் இருக்குது. இந்த வாகனங்களால் ஏற்படக்கூடிய எரிபொருள் செலவு, இதனால் ஏற்படக்கூடிய மாசினால் ஏற்படக்கூடிய உடல் நலக்குறைவு, அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவு, அதனால் ஏற்படைய வேலை இழப்பு நாட்கள், இதெல்லாம் கணக்கு போட்டா சோசியல் காஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி ஹை. அதாவது தனிநபர் போக்குவரத்தால ஏற்படக்கூடிய சமூக விலை மிக மிக அதிகமாக இருக்கிறது. அரசாங்கம் இலவசமாக போக்குவரத்தை கொடுப்பதன் மூலம் சமூகத்தான மொத்த செலவை குறைத்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சேமிக்க முடியும். இதற்கான மத்திய வருவாய் நாடுகள் கூட அப்படி இலவச பேருந்து பயணத்தை வச்சிட்டு இருக்கிற சூழ்நிலையை பார்த்திருக்கிறேன். பட் அட் வாட் காஸ்ட்? இன்னைக்கு சென்னை தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துடைய நிதி நிலைமை மிக மோசமா இருக்குங்கிறது நீங்க ஏத்துப்பீங்க. பட் அட் வாட் காஸ்ட்? அதற்கு ஒரே காரணம் ஊழல் மட்டுமே. ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தால் எல்லா பொது துறைகளையும் லாபகரமாக நடத்த முடியும். இன்றைக்கு போக்குவரத்து துறை ஊழல் மலிந்து கிடக்கிறது. அரசாங்கத்துடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் தான் கொழிக்கிறார்கள். இதை மாற்றினால் போக்குவரத்து துறையை லாபகரமாக நடத்த முடியும் என்பதை என்னுடைய கருத்து. பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மதுவிலக்கோ, லோகயுக்தாவோ, சேவை பெறும் உரிமை சட்டமோ, இவையெல்லாம் முன்பும் நீங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. அதையெல்லாம் அப்பொழுது செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதில் உங்களுக்கு தடையா இருந்தது எது அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. இதை தாண்டிய இந்த அறிக்கையில விமர்சனத்துக்குள்ளாகக்கூடிய விஷயம் என்ன பாக்குறீங்க? நிறைய இருக்கு. அது ஒண்ணு இந்த 1 லட்சம் பேருக்கு வருடாந்திரம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியாக வேலை வாய்ப்பு என்று கூறியிருக்காங்க. அதுல இவங்களுக்கு அந்த கிராவிட்டி அந்த புரியுதா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால்
the gravity of the unemployment situation தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா மொத்தக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. அதாவது இந்த வர்ற ஒரு 10 வருட காலத்தில் ஏறத்தாழ ஒரு 500 மில்லியன் யூத் வந்து ஒர்க் ஃபோர்ஸ் ஜாயின் பண்ண போகுது. அதுக்கு வந்து அப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் சொல்லியிருக்காங்க, இன்குபேஷன் சென்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கிராவிட்டி அந்த தேர்தல் அறிக்கையிலே வரவில்லை. இதுதான் தலையாய பிரச்சனை. இளைஞர்களை வந்து விவசாயத்துக்கு ஈர்க்கிறதுக்காக கூட்டுறவு அமைப்புகள் இதெல்லாம் அதாவது இந்த கிராவிட்டியை புரிஞ்சிருந்ததுன்னா அது நிச்சயமாக தேர்தல் அறிக்கையில வந்திருக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன்ல சீரியஸ் இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து நீங்க வந்து 1 லட்சம் பேருக்கு இங்க இதுதான், அதாவது மெயின் ஸ்கீம் இதுதான். 1 லட்சம் பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நாங்க வேலை வாய்ப்பு வழங்குறோங்கிறதா மெயின் ஸ்கீம். பாக்கி எல்லாம் வந்து சப் ஸ்கீம்ஸ். அதாவது உங்களுடைய இனிஷியேட்டிவ்ல நீங்க பண்ணணும். அது இன்குபேஷன் சென்டர் ஆனாலும் சரி, வேளாண்மை துறையிலானாலும் சரி, விவசாய துறையிலானாலும் சரி, நீங்க உங்களுடைய இனிஷியேட்டிவ் நீங்க பண்ணணும். நாங்க அதுக்கான இண்டஸ்ட்ரீஸ் பாலிசி அறிவிச்சிருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகும். அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு என்றால் நம்மளுடைய இன்றത്തെ பவர் சிச்சுவேஷன் சரி, அதே போல இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் இன்றைய நிலையில் ரொம்ப நலிந்து போயிருக்கின்றன நான் கருதுகிறேன். அதனாலதான் மிஷ்லைன் ஆனாலும் சரி, அது வேற செயின்ட் கோபேன் ஆனாலும் சரி, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபோர்ட் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் ஆனாலும் சரி, இதெல்லாம் மட்டு மாநிலங்களுக்கு போய்விட்டது. இது ஏன் காரணம் என்று அப்படி பெரிய எக்ஸோடஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதா ரெக்கார்டா இருக்கான்னு டெபினட்டாக, அதாவது 2.4 lakh crore என்று கூறுகிறார்கள். இந்த ஜிஎம்ல பல நிறுவனங்கள் மற்ற மாநிலங்கள் எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க, ஆனா இங்க இருந்து வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அதாவது எக்ஸ்பான்ஷன் ப்ராஜெக்ட் ஏன் உங்களால் இங்க தக்க வைக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வி அந்த மாநிலத்திலேயும் செய்வாங்க, இங்கேயும் செய்வாங்க. அங்க நிறைய கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மிஷ்லைன் நீங்க அவங்ககிட்ட எக்ஸிகியூட்டிவ்ஸோட பேசி பாருங்க, அவங்க என்ன பிரச்சனைன்னு அவங்க கூறுவார்கள். நான் அது வெளிப்படையாக இந்த ஒரு டிபேட்ல கூற முடியாது. அப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கிராவிட்டி ஆஃப் த சிச்சுவேஷன் எவ்வளவு பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு தெரியல. ரெண்டாவதாக நீங்க வந்து ஒரே நிமிஷம், இந்த மதுவிலக்குன்னு சொல்றீங்க, அதுல இருந்து வர்ற 30,000 கோடி எங்களுக்கு வேண்டாம், தூக்கி எறியலாம், வேற விதமாக நாங்க வந்து அந்த காசு எல்லாம் கொண்டு வந்துருவோம் சொல்றீங்க. வேற விதம் என்ன? ஒரு பிரேக்கப் இருக்கான்னு பார்த்தா அந்த பிரேக்கப் கிடையாது. ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூல மது மூலமா வரக்கூடிய டாக்ஸ் தான் பெரும் பகுதி. ஆமா, அதான் ஒரு கணிசமான பகுதி தான். அது போய்விட்டால் நீங்க யூ டெல் மீ எ ஸ்கீம் வேர் யூ கேன் மேக் அப் திஸ் லாஸ். ரெண்டாவது ஒரு நிமிஷம், அதான் நீங்க அதுக்கு மேல என்ன சொல்றீங்கன்னா, ஒரு பே கமிஷன் அமைத்து மாநில அரசாங்கத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கெல்லாம் நான் மத்திய அரசாங்கத்துக்கு இணையாக ஒரு இது கொடுக்கிறேன், ஊதியம் கொடுக்கிறேன்னு சொல்றீங்க. லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் நீங்க சொல்லிட்டீங்க. இங்க எல்லாரும் வரவேற்கிறாங்க, கவர்மெண்ட் ஆபீஷியல் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, பிசினஸ் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. இப்போ இதுல வரும் பிரச்சனை எல்லாம் நீங்க ஏற்கனவே ஒரு வழிவகை செய்யல. இந்த மதுல இருந்து போற ரெவென்யூக்கு நீங்க வழிவகை செய்யல. எப்படி இது கொடுக்க போறீங்க? ஏற்கனவே வந்து இங்க 2.5 லட்சம் கோடி நீங்க கடத்தல இருக்கீங்க, எப்படி செய்ய போறீங்க? மூணாவதாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு ரோட் மேப் தெளிவா இல்ல. இன்னொன்னு வேலை வாய்ப்பை பெருக்கிறதுக்கு இன்னும் கிளியரா எதுவும் சொல்லலன்னு சொல்றோம். வேலை வாய்ப்பு எந்த அரசாங்கமும் எல்லோருக்கும் சம்பளம் கொடுத்து வேலை வைக்க உலகத்திலேயே எந்த அரசாங்கத்தாலையும் முடியாது. வேலை வாய்ப்பை பெருக்குதல் என்றால் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை, வசதிகளை பெருக்கி தருதல். அதுபோல ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கும் பொழுது அதன் சார்பு நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் வேலை வாய்ப்பை தருதல், அரசாங்கமே நேரடியாக வேலை வாய்ப்பை தருதல் என்பது. முதலில் இன்றைக்கு அரசாங்கத்தில், தமிழக அரசில் காலியாக உள்ள பணியிடங்கள் 3 லட்சம் பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம். ஆசிரியர் பணியிடங்களில் ஏறத்தாழ 55,000 பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம். இது அரசாங்கம் தரக்கூடியவை. தொழிற்சாலைகளை உருவாக்கும் பொழுது புதிய பணியிடங்கள் வரும், அதிலே சேர்வார்கள். 4வதாக எம்ப்ளாயபிலிட்டியை உருவாக்குறதுக்கு நாங்கள் இங்கே உள்ள எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சை வெறும் எக்ஸ்சேஞ்சா வச்சிருந்து அவன் பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டில் உட்கார்ந்துருக்க விடாம அதை வந்து நாங்கள் ஒரு உயர் தொழில் அவனுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அவனுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனா மாத்திரம்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறோம். சுயதொழிலுக்கோ அல்லது அரசு வேலைக்காக காத்திருக்கும் நேரத்தில் வேறு ஒரு திறமையை பெறவோ அந்த எம்ப்ளாயபிலிட்டியை கிரியேட் பண்றோம். வேலை வாய்ப்புங்கிறது தமிழகம் போன்ற கல்வியில் முன்னேறிய மாநிலங்களில் அது சிரமமான ஒன்றுதான். ஏனென்றால் இன்றைக்கு 2 லட்சம் பேர் படிக்கக்கூடிய வாய்ப்புள்ள பொறியியல் கல்லூரிகளில் 1 லட்சம் மாணவர்கள் தான் சேர்கிறார்கள். 1 லட்சம் காலி பணியிடங்கள் ஏன் ஏற்படுகிறது என்றால் படித்துவிட்டு என்ன செய்வது என்கிற கேள்வி வந்ததனாலே.
முறையான பயிற்சி கொடுத்து இன்குபேஷன் சென்டர்ஸ் உருவாக்குகிறோம். அதுபோல அவங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றோம். அது போலவே அவன் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஒரு மேட்சிங் கிராண்ட் கொடுக்கிறோம். இதெல்லாம் தான் அதுக்கான திட்டங்கள். வருவாய்க்கு தான் சொல்லியிருக்கோம். தாது மணல் அல்லது மற்ற அது போன்ற இடங்களில் தனியார் பெரிய லாபம் சம்பாதிப்பதாக பல வழக்குகள், பல குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் எழுதுகின்றன. பல வழக்குகள் நிலுவையிலே உள்ளன. இவற்றை அரசாங்கமும் இளைஞர்களும் இணைந்த ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் எடுத்தால் அந்த இளைஞர்களுக்கும் வருவாய் இருக்கும், அரசாங்கத்திற்கும் முறையான வருவாய். இந்த கொள்கை, இந்த ஒரு கனிமம் குறித்த அரசாங்கத்துடைய கொள்கை ஊடகங்களோ இல்லாட்டி சமூக ஆர்வலர்கள் விமர்சிக்கிறதோ இந்த அதிமுக ஆட்சியில் அல்ல, தொடர்ந்து அதிமுக திமுக அரசுகள்ல அன்னைக்கு ஏற்படாத ஞானோதயம் இன்னைக்கு ஏற்படுது. ஒரு மனிதன் திருந்தவே கூடாதா? தவறு நடந்ததா? நடந்திருந்தாலும் இப்பொழுது நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்கிறோம். நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்றால் எங்கெங்கே இப்பொழுது பல திட்டங்கள். இன்னைக்கு இது வெளிப்படையான நிர்வாகத்திற்காகத்தான் சேவை உரிமை சட்டம், இப்ப வெளிப்படையான நிர்வாகத்திற்காகத்தான் லோகாயுக்தா. நிர்வாகத்தை வெளிப்படையாக ஆக்கும் பொழுது, மக்கள் நேரடியாக அதை பார்வைக்கு கொண்டு செல்லும் பொழுது ஏற்படுகிற தவறுகளை தடுத்து சரி செய்து, அதே போல வணிக வரி துறையில் வருவாயில் பாதிக்கு மேல் அரசாங்கத்தை போய் சேர்வதில்லை. ஊழல் பெரிய அளவிலே இருக்கிறது. அதிகாரிகள் வணிக வரித்துறையை மிரட்டி பணம் பெற்றுக் கொண்டு அவர்கள் பாதி வரி செலுத்தினால் போதும் என்கிற நிலை இருக்கிறது. வருவாய் பற்றாக்குறைக்கு அதுவும் ஒரு காரணம். மாநில அரசின் பெரிய வருவாய் என்பது ஒரே முக்கியமான வருவாய் என்பது வணிக வருவாய் தான். எனவே அந்த ஓட்டைகளை அடைப்பது. ஓகே, 33,000 கோடிக்கு இல்லை. அதைத்தான் நான் இவற்றை எடுத்து போறேன். லோகாயுக்தா பற்றியும் சேவை பெறும் உரிமை சட்டத்தையும் பத்தி சொன்னார். பாமக அதுல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு இல்ல, இது ரெண்டுத்துக்கும் குறித்து நமக்கு நாம பயணத்திலேயே திரு ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தினார். ஆனா அது ரெண்டும் சார்ந்து சமூக ஆர்வலர்கள் சில கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்ல அரசு சொல்லுது எங்களுக்கு அப்படியே எண்ணம் கிடையாது, இன்னைக்கு சேவை பெறும் உரிமை சட்டம் அப்படிங்கிறது கட்டாயங்கிற அவசியம் இல்லை. அரசுடைய கொள்கை தான். இன்னைக்கு இந்தியால 19 மாநிலங்கள் செயல்படுத்தியாச்சு. மத்திய அளவில் ஒரு லெஜிஸ்லேஷன் வந்துட்டு இருக்கு, அதுக்கான முயற்சியில பாராளுமன்றம் இருக்கிறது. அப்படிங்கும்போது நாங்க அதை செயல்படுத்த மாட்டோம். இன்னைக்கு ஒரு சேவை அப்படிங்கிறது ஒரு சாமானியனுக்கு உரிமையா இருப்பது, சேவை கொடுக்காத அதிகாரி அதற்கு பொறுப்பா இருக்கிறது அப்படிங்கிறது நியாயமான எதிர்பார்ப்பு. அதை மாட்டேன் என்று இந்த அரசு மறுக்கும்போது அட்லீஸ்ட் இந்த உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயாவது அந்த மனமாற்றம் வருமா? கண்டிப்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இதை கருத்துல எடுத்திருப்பாங்க, எடுக்காம இருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மாதிரி அதாவது லோகாயுக்தாவும் சரி, அதாவது இந்த சேவைகளுக்குள்ள அந்த உரிமைகள் சட்டமும் சரி, இருக்கின்ற மாநிலங்களில் நீங்க சொல்ற மாதிரி ஊழல் குறைஞ்சு போச்சா, எல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கறத முதல்ல பாக்கணும். என்ன கொஞ்சம் பேச விடுங்க. அதாவது நம்ம சட்டத்துக்கு மேல சட்டம், சட்டத்துக்கு மேல சட்டம், மாற்றத்துக்கு மேல மாற்றம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அருமை சகோதரர் இளங்கோவன் சொன்னதை போல ஒரு மாற்றம், அதாவது நம்ம மாத்தி இது மாதிரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் மாற்றங்களை கொண்டு வர்றோம். அப்ப மாற்றங்கள் மாறாம இருந்துகிட்டு இருக்கு, மாற்றிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாற்றங்களுக்காக சட்டங்களை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சட்டங்களுக்கு தாண்டியும் ஊழலும் மற்ற நிர்வாக சீர்கேடுகளும் இருந்துகிட்டே தான் பயணம் புறந்தள்ளக்கூடியதல்ல. அப்படி நம்ம நினைச்சிருந்தா நம்ம எப்படி இந்த இடத்துல மாண்புமிகு தமிழக முதல்வரை பொறுத்தவரை சரியாக நிர்வாகத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம். இல்லங்க, சேவை கிடைக்கல அப்படின்னா அதற்கான அதிகாரி பொறுப்பாவார், அவர் மீது நடவடிக்கை புரியுங்க. சேவை சரியாக இருக்குங்கும் போது அந்த சட்டமே தேவையில்லையே. பிறகு அடுத்த கேள்வி வருது, அப்ப அங்கெல்லாம் அது நடந்து எல்லாம் சரியா இருக்கா? இல்லங்க, கர்நாடகால இருக்கு, இருந்து சரியா இருக்கா? முதலமைச்சர் அதுக்கு அதோட ஆம்பிட்ல வர வேண்டி இருக்கு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஹரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு, மத்த ஊர்ல எல்லாருலயும் இருக்கு. ஆனா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எங்கேயாவது சரியா நடந்திருக்கு? செயல்பாட்டுல என்ன நடந்திருக்கு? இங்க மாத்திரம் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினவங்க தண்டிக்கப்படலையா? அதுக்கு ஒரு மெக்கானிசம் வரும்போது, சட்டம் வரும்போது, அது தேவை என்ற நிலை வந்தால்
மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், செய்வார்கள். அவங்களுடைய இதுல அது கண்டிப்பாக வரலாம். அதுக்கு எப்போ வரப்போகுது? நம்ம பேசக்கூடியது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அந்த நிலை வந்தால் அதை செய்வார்கள். தெரியும் தான். கோர்ட்ல கேஸ் வருது, அதுல அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கும்போது சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வரணுங்கிற கட்டாயம் இல்லைன்னு அரசு முடிவெடுக்கு இல்ல. அது என்ன நிலைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். எதுக்காக அந்த நிலைங்கிறது அந்த ஆட்சி பொறுப்புல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். அந்த காலகட்டத்துக்கு அது அவசியம் இருக்கா இல்லையாங்கிறத புரிந்து தேவை என்றால் கண்டிப்பாக செய்வாங்க. இதுல எந்த மாற்று கருத்து? 20 மாநிலங்கள்ல தேவை வந்துருச்சு. நமக்கு ஆளுகின்றவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு. ஆளுகின்றவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆளுமையில் இருப்பவர்கள் தான் அதற்கு சரியான முடிவு எடுக்கணும். அது நம்ம மாநிலத்துக்கு தேவையா என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா இருக்கட்டுங்க, தப்பு இல்ல. ஆனா தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இதுல மோசமான அம்சம். சேவை பெறும் உரிமை சட்டத்திலையும் லோகாயுக்தாலையும் நம்ம இன்னைக்கு இங்க வந்தா இவ்வளவு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல இல்ல. அதாவது வந்தா பிரச்சனைங்கிறதுக்கு நான் சொல்ல வராமலே வராமலே நாங்க சரியா இருக்கோம். வராமலே நாங்க சரியா இருக்கோம். ஒரு அமைப்பு இல்ல வந்தா பிரச்சனை வராமலே நாங்க சரியா இருக்கோம். ஒரு பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த 3 லட்சம் ரூபாய் சப்சிடி கன்வெர்ட்டிங் அந்த குடிசைகளை வந்து அந்த அம்சத்துக்கு வர இதுல வந்து ஏற்கனவே இருக்கிற அந்த இது பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ஆனாலும் சரி அந்த மாதிரி எவ்வளவோ லாஸ் இருக்குது. இதை ஏன் இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு அதிகாரி வந்து இப்போ இந்த வெள்ள பிரச்சனையாலும் சரி எந்த பிரச்சனையாலும் சரி அவன் வந்து கைது செய்வதற்கே எவ்வளவோ காலதாமதம் வருகிறது. இது ஏன் வருகிறது? அது அதிமுக அரசாங்கமானாலும் சரி திமுக அரசாங்கமானாலும் சரி நீங்க லோகாயுக்தா கொண்டு வந்தாலும் சரி யாரை கொண்டு வந்தாலும் சரி இது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இங்க கடைசியில வந்து ஒரு அரசு ஊழியன் தான் இன்னொரு அரசு ஊழியன் மேல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த நிலையில் இருக்கிறான், அந்த கட்டாயத்தில் இருக்கிறான். அவன் அந்த ஃபைலை மூவ் பண்ணலனா இது ஒன்னும் நடக்க போறது இல்ல. சோ ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி கொண்டு வந்தா மட்டும் இது முடிஞ்சிருமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா அவனும் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி தான் அங்க வந்து உட்கார போறான். டி.கே. இளங்கோவன் பாராளுமன்றத்தில் சொன்ன உதாரணம் தான் ஞாபகம் வருது. பிரச்சனைனா கங்கையில கொடுக்கலாம், கங்கையிலே பிரச்சனை என்ன பண்றது அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதே லோகாயுக்தா பற்றி பேசும்போது சொன்னதுதான் நினைவுக்கு வருவது. டாக்டர் செந்தில் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். நாங்க சொல்றத அவங்க செய்யறாங்க, நாங்க சொல்றதை அவங்க செய்யறாங்க, பல விஷயங்கள் அப்படியே காப்பீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றீங்க. இப்படி எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லலாம் இல்லையா? உதாரணத்துக்கு திருச்சி துணை நகரம் அப்படின்னு நீங்க இப்போ மேடைகள்ல சொல்லிட்டு இருக்கீங்க. திரு சீமான் சொல்லுவார், நாங்க தான் முதல்ல அதை வந்து திருச்சியை வந்து தலைநகரா மாற்றணும்னு சொன்னோம் இந்த எலெக்ஷன்ல. எங்களை பார்த்து திரு எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டே போவது அப்படிங்கிறது ஒற்ற கருத்து இருக்கலாம், ஒரே மாதிரி கட்சிகள் யோசிக்கலாம். அதெல்லாம் அதுக்கு வந்து ஒரு இதை மையப்படுத்தி காப்பீடிக்கிறாங்கன்னு சொல்றது சரியா இருக்குமா டாக்டர் சார்? அது முதல்ல சொல்லிட்டாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ப்ளீஸ், இது ஒரு பாலிசி டாக்குமெண்ட், கொள்கை ஆவணம். இந்த கொள்கைக்கு முதல்ல ஒரு டெபினேஷன் கொடுத்தேன். மீன் கொடுப்பது போல மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு அவர் திரு ஸ்டேக் டாவஸ் சொல்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் கவனிக்கணும். அது அம்மாவுக்கு தெரியும், அம்மா செஞ்சா பண்ணுவாங்க, அம்மாவுக்கு எனக்கு தெரிஞ்சோ தெரியணும். இது வந்து ஏறக்குறைய ஒரு மன்னர் ஆட்சி முறை. மன்னர் கருணை கொண்டு மனம் வந்தால் செய்வார், குடிமக்கள் கேட்க கூடாது சிந்திக்க கூடாதுங்கிறது ஒரு மன்னராட்சி முறை, ஒரு பிற்போக்குவாதம். இன்றைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்னவென்றால், வெள்ளைக்காரன் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நேரு அவர்கள் 1962 ஒப்புக்கொண்டது ஒரு பத்திரிகை சந்திப்பில், நீங்கள் செய்ய தவறிய ஒரு சீர்திருத்தத்தை சொல்லுங்க நேரு கேட்கிறாங்க. நேரு சொல்றாரு, நான் இந்தியாவுடைய நிர்வாக அமைப்பை மாற்ற தவறிவிட்டேன் நேரு ஒப்புக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வரை நிர்வாக அமைப்பு மாற்றப்படவில்லை. இன்னைக்கு எல்லா சீர்கேட்டுக்கும் ஊழலுக்கும் அடிப்படை காரணம் நிர்வாக சீர்கேடு. அவர் கூட சொன்னாரு, வெறும் லோகாயுக்தாவும் சேவை பெறும் உரிமை சட்டமும் வந்தா பத்தாது, நிர்வாகத்தை மாற்றணும்னு. இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் சொல்லாத அளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாக சீர்திருத்தம் பற்றி சொல்லிடுது. அது ரெண்டு சென்டினல் பாயிண்ட் சொல்றேன். ஒன்று, முதலமைச்சராக இருக்கிற அன்புமணியை மாண்புமிகு என்று அழைக்கக்கூடாது. அது முதலமைச்சராக இருந்தாலும் பியூனாக இருந்தாலும் அன்புள்ள என்று சொல்லணும். இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் எப்படி குடிமக்களுக்கு உரிமையை கொடுத்ததோ அதை போல தமிழகத்தில் இருக்கிற ஒரு உலகத்தில் எந்த ஒரு டெமோக்ரஸி இருக்க வேண்டிய நிலையை கொண்டதற்கான ஒரு அழகான வார்த்தை. ஆமா ஆமா கண்டிப்பா கிடையாது. அன்புமணி தான் சொல்றேன், அந்த 10 முறை சொல்றேன். அன்புமணி திரு கூட சொல்லல, அவ்வளவு அன்பா சொல்றேன். அதே போல கலெக்டர் கொடுக்கிற அந்த டவாலி சிஸ்டத்தை எடுத்துருவோம். டவாலி வந்து கலெக்டர் கிடையாது, கலெக்டர் மரியாதைக்குரியன்னு சொல்ல வேண்டியதில்லை. கலெக்டரும் பியூனும் ரெண்டுமே அன்புக்குரியன்னு மாற்றுவோம். இது எதுக்கு இவ்வளவு சீரியஸா சொல்றோம்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பத்தி நாங்க சொல்லியிருக்கோம். திமுக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் பேசாதது மட்டும் இல்ல. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பாதாள சாக்கடையில்
இறந்து போகிற தொழிலாளிக்கு 3 லட்சம் இழப்பீடு தருவோம்னு சொல்றாங்க. எனக்கு வருத்தமா இருக்குது. ஒரு சமூக நீதிக்கான கட்சி, மனிதன் ஒரு கழிவை தொட்டு அழுகிற அந்த முறையே மாற்றுவோம், ஒரு கட்சி இன்னமும் பாதாள சாக்கடையில் மனிதன் அனுமதிப்பான்னு சொல்றாங்க. எவ்வளவு வருத்தமான விஷயம். அந்த கான்செப்டுவல் சேஞ்ச் தான் சொல்றேன். கொள்கை கோட்பாடு அடிப்படையில் ஒரு மாறுபாட்டை எதிர்பார்க்க. என்னுடைய புரிதல் சரியா இருந்தா சென்ட்ரல் லெஜிஸ்லேஷன் உறுதிப்படுத்தணும். அந்த அவலம் தொடரக்கூடிய நிலையில இவங்க வந்து ஒரு இடைப்பட்ட தீர்வா முன்வைக்கிறாங்கிறது என்னுடைய புரிதல். Am I right? Yes. அதுல தூய்மை பணியாளர் நலன்கிற தலைப்புல அதுக்கு முன்னால இருக்கிற 2 பாயிண்ட விட்டுட்டு 3வது பாயிண்ட்டுக்கு டைரக்டா போயிட்டாரு. அதனால அந்த கோளாறு. இன்னொரு கேள்வி, நீங்க வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி உங்களுடைய பொதுக்குழு எல்லாம் பேசியது, ஏன் தேர்தல் அறிக்கை பேசல? தேர்தல் அறிக்கையில இது பெரிய இந்திய அளவிலே இதற்கான கருத்தாக்கத்தை உருவாக்கி விட்டு தான் தேர்தல் அறிக்கையில பேச வேண்டும். இன்னைக்கு ஈழம் பற்றி எல்லாம் கூட இன்னும் ஈழம் பற்றி நாங்கள் இந்திய அளவிலே கருத்தாக்கம் உருவாக்க தேவை. தமிழர்கள் பிரச்சனை இல்லைங்க. தேசிய அளவுல தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழி அப்படின்னா அதுலயும் அது எங்களுடைய மொழிக்காக பேசுகிறது. இதுவும் உங்களுடைய கொள்கை, அண்ணாவுடைய கொள்கை. உண்மைதான். ஏன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் பற்றி இதுல இல்ல? இல்ல, இப்போ அதை தாண்டி செய்ய வேண்டிய எதற்கு பிரையாரிட்டி என்று இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு மாநிலம் இருக்கிற நிலையிலே எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. உடனடி முன்னுரிமை ஒரு நீண்ட கால டாக்டர் செந்தில் சொன்னது போல ஒரு பாலிசி டாக்குமெண்டா சொல்லும்போது சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பொதுக்குழு வரைக்கும் தீர்மானம் நிறைவேற்றுவது. ஆனா வந்து இதுல தேர்தல் அறிக்கையில் இல்லைன்னா ஹவு சீரியஸ் ஆர் யூ? இந்த விமர்சனம் மேல வந்து இல்லையா, ஒரு தேர்தலில் வைப்பாங்க அப்புறம் மறந்துடுவாங்க, முன்னாடி விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கொடுத்து ஒரு கருத்தாக்கத்தை தான் உருவாக்கி இருக்கிறோமே தவிர எந்த காலத்திலும் எந்த தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் கேள்வி. So you are not serious about it? இல்ல, அதை பேச வேண்டிய நேரம் வேறு. ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலில் இதை நான் மனதில் வைத்துக் கொண்டு உங்களை நினைத்து அதை நான் பேசுகிறேன். நீங்க உங்களை நினைத்து செய்யணும், உங்களுடைய பொதுக்குழுவை நினைத்து, பேரறிஞர் அண்ணாவை நினைத்து செய்யணும். ஏனென்றால் இந்த சில கருத்தாக்கங்கள் அகில இந்திய அளவிலே உருவாக வேண்டும். மொழியோ அல்லது இனமோ என்று வரும்பொழுது நாங்கள் தமிழர்களுக்காக பேசுவது வழக்காடு மொழியா தமிழ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஒரு அகில இந்திய கன்சென்சஸ் உருவாயிடுச்சான்னு தெரியல. அகில இந்திய கன்சென்சஸ் தேவையில்லை. இது எங்க மொழிங்கிற வழியில அதுக்கு முக்கியத்துவம் அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்க அதிகாரத்தை. விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய சில ரெக்கமெண்டேஷன்ஸ், சில அவங்களுடைய எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் பத்தின அறிக்கைகள்ல கூட இருக்கு. So you can start from your election manifesto. நிச்சயமாக அதை செய்வோம். அதை நாங்கள் இன்றைக்கு இந்த தேர்தலுக்கு இது எதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டுமோ அது இதுல இடம்பெற்று இருக்கிறது. அதுக்கப்புறம் சாதி மறுத்து திருமணம் செய்பவர்களுக்கு உதவித்தொகையை அதிகரித்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செஞ்சிருக்கிறீங்க. ஆணவ கொலையை தடுக்க தனி சட்டம் வேணும் அப்படிங்கிறது பலருடைய குரலா இருந்தது. அது பற்றி ஏன் ஒரு ஸ்ட்ராங்கான லெஜிஸ்லேஷன் நீங்க ப்ரொபோஸ்? இதுல அதுவும் இருக்கு, ஆணவ கொலைகளை தடுக்க சட்டம். ஆமா, அதுல இந்த தவறுகளை திருத்துவதற்கு சட்டம் வரும் என்று அதுவும் இருக்கிறது. இதுல இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன், அது வந்து கைம்பெண்களை பற்றி பண்றதுக்கு அந்த ஈச்சொற்களை எல்லாம் தடுக்கிறதுக்காக சட்டம் பற்றி சொல்றீங்க. ஆணவ கொலைகள், ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஆணவ கொலைகள், கந்து கட்ட பஞ்சாயத்துகள், அவற்றை தடுப்பதற்காக ஒரு பிரிவு இருக்கிறது. சாதி மறுத்து திருமணம் செய்யறவங்களுக்கு ஊக்கத்தொகையை பெருக்கி கொடுக்கல. இல்ல 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 இல்ல, அதற்கான சட்டம் உருவாக்குவதற்கென்றே ஒரு பிரிவு இருக்கிறது. எல்லாருடைய இறுதியான கருத்தையும் கேட்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. திரு ஷேக் தாவ், அதாவது இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தமிழக மக்களை வேறு திசையை நோக்கி அழைத்துக் கொண்டு போகின்ற ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. தேர்தல் அறிக்கை, சாரி, தேர்தல் அறிக்கை சரியான முறையில தமிழக மக்கள் தேர்தல் அறிக்கையில தான் இருக்காங்க, பட்ஜெட்ல இன்னும் போயிடல. ஆமா, அதாவது சரியான முறையில அவருக்கு மட்டும் முன்னாலேயே தெரியும். அதனால இந்த தேர்தல் அறிக்கையே வந்து மக்களை மனதில் நிறுத்தியோ அல்லது தமிழகத்தை மனதில் நிறுத்தியோ தயாரித்த ஒரு தேர்தல் அறிக்கையாக எனக்கு தெரியல. முன்காலங்களில் இருந்ததையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி அந்த இதை நம்ம பாலிஷ் பண்ணி திரும்ப கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த இதுல வந்து மது ஒழிப்போம் அப்படின்னு இருக்காங்க. அந்த மது ஒழிப்போங்கிறத வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து தெளிவா சொல்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டு வர்றதுக்கு நாங்க முயற்சி செய்வோம் அப்படிங்கறத செய்யறாங்க. அது வந்து சரியா இருக்கும். இவங்க ஒரே நாள்ல அதை பண்ணா அதுக்குண்டான பின் விளைவுகளை எல்லாம்
யார் பாக்குறது, அதுல சம்பந்தப்பட்ட வேலையில மத்தவங்க போக்குவரத்து அதெல்லாம் இருக்கு. அதனால அந்த வருமான இழப்புக்கு அருமை சகோதரி இளங்கோவன் சொன்னாங்க வேற வகையில அதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு, இப்படி எல்லாமே ஒரு சாக்கு போக்கு காட்டுறது. அதாவது இது சரியா அது சரியா, அதுல போயிடுவோம் இதுல போயிடுவோம், இப்படி செஞ்சிருவோம் அப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு இது எல்லாமே தமிழக மக்களை ஒரு திசை திருப்பக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையாக ஒண்ணுமே நல்லா இல்ல. அது சரியாக எனக்கு படல. டாக்டர் செந்தில், உங்கள்ட்ட இருந்து காப்பீடு பல அம்சங்கள் அப்படின்றீங்க. அவங்களுடைய அறிக்கையில இடம்பெற்றக்கூடிய அவங்களுடைய சிந்தனையில நல்ல அம்சங்கள், பாராட்டத்தக்க அம்சங்கள் அப்படின்னு இந்த தேர்தல் அறிக்கையில பாசிட்டிவான அம்சங்களா நீங்கள் பார்ப்பது என்ன? இறுதியான கருத்து. இல்ல, நான் பாசிட்டிவா சொல்ல வேண்டிய விஷயம் எங்களை பார்த்து காப்பீடு தான் சொல்லணும். ஏன்னா தமிழகத்தில் தேவையில்லாத இலவசங்கள் வேண்டாம், மக்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை இலவசமாக கொடுங்கள், மருத்துவத்தை கொடுங்கள், வேளாண் இடுபொருள்களை கொடுங்கள் என்ற தொடர்ச்சியான அன்புமணியின் பிரச்சாரம் வெற்றி பெற்றிருக்கிறது. தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் இலவசம் இல்லாத அறிக்கையை விட கற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி. ஆனா 3 விஷயம் கமிட்மெண்ட் இல்ல. உதாரணமா கரும்புக்கு 3000 ரூபாய் தரேங்கிறாங்க, நாங்க 4000 ரூபாய் சொல்றோம். ஆனா அதே சமயம் அந்த 4000 ரூபாய் ஏன் தர முடியும் என்றால், 1 டன் கரும்புல 21,000 ரூபாய் பொருளிட்ட முடியும். எத்தனால் அது பெறுவதை ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5% என்ஹான்ஸ் பண்ணி எத்தனால் கொள்கையை மாற்றி அமைப்போம். 5% 10% அப்படிங்கிற அளவுல எத்தனால் கொள்கையை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து எழுதிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அதே போல உதாரணமா ஆவின் பாலுக்கு 7 ரூபாய் குறைக்கிறேன் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஆனா அந்த 7 ரூபாய் குறைப்ப பணம் அந்த பால் கொள்முதல குறைப்பாங்களாங்கிறது தெளிவுபடுத்தும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியம். அது கொள்முதல் அனைத்தும் அதே போல எல்லா பால் உற்பத்தியும் நாங்க கொள்முதல் செஞ்சுப்போம், அரசு அமைப்புகள் கொள்முதல் செய்யும். என்ன விளக்கம்? கொள்முதல் கடைசி கருத்து நிறைவு கருத்து, சமச்சீர் கல்வியை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். தமிழகத்தில் கல்வி அருகமை பள்ளி முறை வேணும் கேட்டவங்க நாங்க, சமச்சீர் கல்விக்காக போராடினவங்க நாங்க. எங்களுக்கு வருத்தம் என்ன, சமச்சீர் கல்வியை சீராக்குவோம் சொல்றாரு. அது தப்பு. சமச்சீர் கல்வியை சிபிஎஸ்இ முறைக்கு சமமானதாக ஆந்திர பிரதேசத்துக்கு ஸ்டேட் போர்டு போல மிக தரமான கல்வியாக மாற்ற வேண்டிய கமிட்மெண்ட் வரணும். கமிட்மெண்ட் இல்லங்கிறத வருத்தம். எங்களை பார்த்து நிறைய எழுதினாலும் எங்களுக்கு கமிட்மெண்டோட இல்லங்கிறதா என்னுடைய வருத்தம். ரைட், இதுல நிறைய காப்பீடிக்கப்பட்டிருக்கு, அதற்கேற்ற கமிட்மெண்ட் இல்லைங்கிறது உங்களுடைய கருத்தா இருக்கு. இறுதியான கருத்து திரு டி கே இளங்கோவன். கட்டாயமாக இதிலே சொல்லப்பட்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் கமிட்மெண்ட் இருக்கிறது. முழுமையாக படித்திருந்தால் அவர் புரிந்து கொண்டிருப்பார். இதற்கான ஒரு குழு அமைத்து ஆசிரியர் மாணவர் பயிலுதல் பயிற்றுவித்தல் ஆகியவற்றை மேம்படுத்தி அந்த சமச்சீர் கல்வியை தேவைக்கேற்ப அதனுடைய கல்வி திட்டங்களை மாற்றி புதுமை நவீனமயமாக்கி செயல்படுத்த குழு அமைக்கப்படும் என்றெல்லாம் இதில் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் தீர்வு இருக்கிறது. இதில் எதையும் தீர்வு இல்லாமல் நாங்கள் செய்யவில்லை. அதை எல்லாவற்றையும் தாண்டி கொண்டு இருக்கிறது. தலைவர் கலைஞர் சொல்வதை செய்வார், செய்வதைத்தான் சொல்வார் என்று இதிலே எல்லாவற்றையும் நிறைவேற்ற மத்திய அரசிடம் போராடுகிற விஷயங்களை தவிர மாநில அரசு செய்வதாக வலியுறுத்தி கொடுத்திருக்கிற அவ்வளவு வாக்குறுதியையும் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் நிறைவேற்றி இருக்கிறது. இந்த காலத்திலும் நிறைவேற்றும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்கிறது. செயல்படுத்தக்கூடிய வாக்குறுதிகள் தான் இவை அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. இது உங்களுடைய கதாநாயகன் அந்த தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்ல கேட்கும் பொழுது ஆம் என்று சொன்னீர்கள். ஒரு திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு கதாநாயகன் மட்டுமல்ல, கதாநாயகனை தாண்டி கதாநாயகி, இயக்குனர், இன்னும் பல அம்சங்கள் தேவை. எல்லாம் சேர்ந்து ஒரு வெற்றி அம்சத்தை கொண்டு வைக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். திருப்பத்தை ஏற்படுத்துமா திமுக தேர்தல் அறிக்கை? மே 16, 19 தான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம்.